Hello friends, welcome back to Naga Cooking Series. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி பார்க்க போறோம். KFC fried chicken எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Naga Cooking Series சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. KFC fried chicken செய்யறதுக்கு நான் ஒரு 5 லெக் பீஸ் எடுத்துர்க்கேன். இப்போ இதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். சிக்கனில் மசாலா இறங்குறதுக்காக நான் 2 சைடும் நல்லா கீறி விட்டுக்குவேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலால சிக்கன் லெக் பீஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு 3 to 4 மணி நேரம் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகுத்தூள். இதை நல்லா பீட் பண்ணிடலாம். நூறு கிராம் மைதா எடுத்துருக்கேன். இதை இந்த முட்டையோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாதபடி நல்லா பீட் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு பிளேட்டில் 150 கிராம் மைதா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். வெள்ளை மிளகுத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம்.
இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் லெக் பீஸ் எடுத்து மாவில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ண சிக்கனை ரெடி பண்ண மைதா மாவில் கோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊத்திடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை சிக்கனை திருப்பி விட்டு சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணிக்குவேன். இதே மாதிரி KFC ஃப்ரைட் சிக்கன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நாகா குக்கிங் சீரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.